ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நவம்பர் மாதம் ராசி பலன்கள் 2025 வரிசையில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கும்பம் ராசி அப்படின்னாவே ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து தலையில் ஒரு கும்பத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த கும்பத்துக்குள்ள என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறது யாரும் கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் பாருங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மனதில் இருக்கிறத 100% வெளியில சொல்லுவாங்க அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா? அதே சமயம் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு என்ன அப்படிங்கிறது வெளியில வந்து கரடோட ஒரு அடுத்தவங்களை பேசினாலும் மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு இருக்குங்க. அவங்களுக்கு வந்து முடியலனாலும் மஸ்ட் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, நானும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே ஓடி போய் அவங்களுக்கு தெரியாம நன்மைகளை செஞ்சுட்டாலும் இவங்க பண்ற நன்மைகள் வந்து அவங்களுக்கே தெரியாது. பின்னாடி தான் ஐயோ நம்ம இப்படிலாம் பேசணும், இவ்வளோ பண்ணாரு நம்ம நன்மை நமக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது வியப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மனசுக்குள்ள பாசம் இருக்குங்க, வெளியில காட்ட தெரியாது, சரிங்களா? இப்போ கடமைடா ஏதாவது பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ள இருக்கிற பாசம் அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஆனால் அடுத்தவங்களோட அவ்வளோ அன்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் வெளிப்பார்வை பார்த்தீங்கன்னா வேணா இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அவ்வளவும் ஒரு நல்ல அமைப்பாளர் தான் இருப்பாரு அப்படிங்கிறது தான், சரிங்களா? அதே சமயம் சில நேரங்களில் வந்து இது செஞ்சா நமக்கு நன்மைகள் கிடைக்குமா, நம்ம குடும்பத்துக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு பல சீர்தூக்கி பார்ப்பாங்க. குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா படப்படப்பா உடனே அது வந்து ரெமெடி எடுத்து தீரணும், ஹாஸ்பிட்டல் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேரிங்கா எடுத்துப்பாங்க. இது வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம மட்டும் கூட கேரிங்கா இருக்கிற பரவாயில்லையா, நேற்று வரைக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இவங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. ஏன்னா கும்பம் இல்லையா, அது கோயில் ஆன்மீக செயல்பாடுகள் கும்பம் ரொம்ப முக்கியமான அந்த சிம்பிள் தான் அந்த கும்பராசிக்காரர்கள் கொடுத்துருக்காங்க. நன்மைகளை வந்து இவங்க வந்து ஒரு லாப நோக்கோடு சில மைண்டில் இருந்தாலும் அது பொது நோக்கோடு தான் இருக்கும், சரிங்களா? குடும்பத்துக்கு தேவையானது இந்த ஒர்த்து இந்த பொருள் இந்த வேலை செய்யலாம், இது உண்டான இந்த உண்டான அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கரெக்டாக ரைட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கிறாரு. ஸோ ராகு இருக்கும்பொழுது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும், எதையும் அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஒரு செல்ஃபோன் வாங்கணும் அல்லது லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அது இவ்வளோ அமௌண்ட்னா அதை விட பெரிய அந்த கண்ணு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். இது நல்லா இருக்கு, இது என்ன வேலை, ஸோ 5-10 கூட வந்தாலும் அதெல்லாம் வாங்கணும். ஏன்னா ராகு தூண்டுவார், ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி தூண்டுவார். இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதிகமான ஒரு எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஹெல்த்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வந்து ஜலதோஷம் பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா நுழைவு சம்பந்தமான ஒரு பிரச்சனை, எந்த தெரிய ஊசி போட்டால் சரியாக ஆகலை, அந்த சிபிஆர்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஹையாகவே இருக்குது, அது குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் சில கும்பராசிக்காரர்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஹெல்த்து, ஃபுட் இன்டேக், சாப்பிட்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் தான் இருக்கார், சரிங்களா? 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் அதுதான். பேசுகிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க. வருமானம்லாம் வரும், ஆனாலும் சில தடைகள், ஒரு தாமதங்கள், இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி அப்புறம் உங்களுக்கு இந்த வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதே சமயம் 3ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் பகவான் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 11, 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஸோ 3ஆம் இடத்துபடி 3ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சில போட்டி, ஒரு சவால்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் முறியடிச்சு நீங்கள் அதில் தலைநிமிர்ந்து நிற்க போறீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதியாக சூரிய பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு தொழில், அதாவது உங்களுடைய இளைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய சகோதரர் மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே சமயம் மேலதிகாரி உயரதிகாரிகள்லாம் உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய ஹெல்த்துக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7ஆம் அதிபதி 10ஆம் இடம் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு சுகத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற 9, 10, 11, 12 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த ஆட்சியாக இருக்காருங்க. ஸோ ஹெல்த்து சின்ன உடல் தொந்தரவுகள் வந்தாலும் அது நீங்கிரும், நிம்மதி பெருகும், நல்ல ஒரு மாற்று மருத்துவம் கிடைக்கும், சுகங்கள் மேலோங்கும்,
வண்டி வாகனங்களை வாங்குற யோகம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பயணங்கள் இருக்குங்க. அந்த பயணத்தின் மூலமாக நல்லதொரு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. சுகஸ்தானாதிபதி உங்களோட பாக்கியங்க கொடுத்து தீர்ந்துங்க, வேற வழி இல்லை. சரிங்களா? உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபாவம் கண்டிப்பாக இந்த மாதத்துல கொடுப்பாரு. வண்டி வாகனங்கள், ஜவுளி, ஆடை, ஆபரணங்கள், நகை நட்டு, இந்த வெள்ளி பொருட்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க ஒரு சிலர் கண்டிப்பாக சின்ன வெள்ளியாவது வாங்க போறீங்க கும்பராசிக்காரை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. படிப்பு நல்லா இருக்கும், படிப்புனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், குழந்தைகளுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும், உயர்கல்விக்கான ஒரு அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. சரிங்களா? அதனால ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுத்திங்க. நீங்க கொஞ்சம் லோன்லியா இருக்கிறத விட அனைவரும் கூடவும் இருந்து ஒரு உங்களுடைய கம்யூனிகேஷனை, அதாவது தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளும் பொழுது நன்மைகள் அதிகமா இருக்கு. அதே சமயம் 6ஆம் இடத்துல குருபாகம் இருக்கிறது அப்படிங்கிற சர்வீஸ் இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நோய் நொடி ஏதாவது அதை தூண்டி விடுங்க. ஒரு சின்ன காய்ச்சலா இருக்கா, அப்புறம் கூட அடுத்த நாள் அந்த 100 டிகிரி இருக்கும், அப்புறம் அப்படியே ரிலீஸ் ஆகும். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த காய்ச்சல் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அந்த தொந்தரவுலாம் இனிமேல் வராது. ஏன்னா அந்த டெம்ப்ரேச்சர் அதிகப்படுத்தி மறுபடியும் டவுன் பண்ணுறது. சரிங்களா? முதல்ல குருபாகம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா? 12ஆம் இடம்னா விரயம். சரிங்களா? 2ஆம் இடம் வரவு வருது, ஏதோ ஒரு செலவு அப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்து மேலேயும் வருது, அது பார்வைகள் கொடுக்குது குரு பகவான். ஸோ தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இருந்தாலும் நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க, புதுசா ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்க. வாங்குறதுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. சரிங்களா? அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் தான் இருக்கிறாரு. ஸோ வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் செய்கிற இடத்துல எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம நீங்களும் உங்களுடைய நேரடி கண் பார்வைக்கு வைத்துக் கொள்வது நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல தான் இருக்கு, 8 மற்றும் 9. சரிங்களா? ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடமாற்றங்கள் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துங்க. உங்களோட வாழ்க்கையில் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ சின்னதாக இருந்தாலும் உடனே அமைக்கிற இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பல்லு, இந்த எலும்பு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த 7 சனியின் பாதிப்பு வருது, பாதச்சனின்னு சொல்றாங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் இல்லவே இல்லை. நீங்க அடுத்த கட்ட முயற்சி பண்ணுங்க. அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு பொன்னான ஒரு வாய்ப்புகளை இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது சிறப்பு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோள்கிழமை முறைகள் தசாபதிகளை வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்களோட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்து நீங்கள் போட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற எங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் மெசேஜ் பண்ணுங்க. அதை கூடிய கட்டணம் சொல்லி பார்த்துக்கலாம். நீங்கள் ஓகே, பாய்.